மாம்பழ பாயாசம் செய்ய முதல்ல ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு மாவு ஜவ்வரிசி, கன்னடி ஜவ்வரிசி எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை எடுத்து கொஞ்சம் சூடுபடுத்துங்க. அது தன்னோட நிலையிலேருந்து உப்பி வந்தோடனே திரும்ப தண்ணியை கொதிக்க வச்சு அந்த ஜவ்வரிசியை போட்டு வேக வைப்போம். சேமியா எடுக்கணும். இது எப்பயுமே இந்த போல் பாயச வகைகளுக்கு கெட்டி சேமியா எடுக்கும்போது டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். நீங்கள் சேமியா போட்டு எந்த பாயசம் பண்ணாலுமே இது 50 கிராம் பேக்கெட்டில் இருந்து 400 கிராம் பேக்கெட் வரையிலும் கிடைக்குது. இதை சின்ன சின்னதாக இப்படி உடச்சிக்கலாம். அதை நெய் போட்டு கொஞ்சம் வறுத்துக்குவோம். ஜவ்வரிசி எவ்வளோ எடுத்தோமோ இந்த உடைச்ச குச்சிகளும் சேமியா குச்சிகளும் 1 பங்கு இருக்கிறது போல் எடுத்துக்கலாம். இப்போ அந்த நல்ல கண்ணாடி பதம் வந்தோடனே ஒரு வடிகூடையில் போட்டு ஜவ்வரிசி மேலே பச்சை தண்ணியை ஊற்றும்போது அது அந்த கஞ்சித்தன்மை போயிடும். அப்போ கொழப்பு இருக்காது. ஒரு சட்டியில் நெய் போட்டு அந்த சேமியாவை வறுத்துக்கலாம். நல்லா இது போல் மெரூன் ஷேடு. இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி திராட்சையை வறுத்து அந்த சேமியா பக்கத்துலேயே வச்சுருவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வைக்கலாம். ஒரு 2 கப்பு ஜவ்வரிசி எடுத்ததில் 2 கப் தண்ணி விடுங்க. ஒரு 1/4 லிட்டர் பாக்கெட் பால் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ 1 கப் சேமியாவை போடுறோம் 2 கப் தண்ணியில். நீங்கள் இதெல்லாம் எல்லாமே அதிகமாக எடுத்திங்கன்னா இப்படி எல்லாமே குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கிங்க. அதனால தான் அளவுகளோடு சொல்கிறேன். நல்லா இது வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம்தான் நம்ம பாலை விடணும். 1 பங்கு ஜவ்வரிசி எடுத்தோம் இல்லையா, 2 பங்கு பால் விடுறோம். முதல்ல 2 பங்கு தண்ணியில் சேமியா வெந்துது. 2 பங்கு பால் விடுறோம். அந்த வெந்து ஆறிக்கிட்டு இருந்த ஜவ்வரிசியும் கொட்டிட்டோம். சர்க்கரையும் போட்டுறோம். ஜவ்வரிசி நல்லா வெந்து இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இனிமேல் ஜவ்வரிசி இதில் வேகாது. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் 2 பங்கு சர்க்கரை போட்டுக்கிறோம். இது எல்லாமா மெர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 3லேருந்து 3.5 நிமிஷத்தில் எல்லாமா ஒன்று கலந்து வந்துடும். இப்படி பொங்கி வருது பாருங்கள். இப்போ ஒன்று கலந்துருச்சுன்னு அர்த்தம். 2 முறை பொங்கி வந்தோடனே எடுத்து ஆற விட்டுருவோம். சின்ன மாம்பழங்களாக எடுத்துக்கணும். அதுதான் ருசி அலாதியாக இருக்கும். கத்தியில் எடுக்க வேண்டாம். ஒரு பட்டை கரண்டி ஸ்பூனால் எடுக்கும்போது நல்லா அல்வா போல் கேக் போல் வந்துடும். சின்ன மாம்பழங்கள் ருசியை அதிகமாக கொடுக்கும் இந்த மாம்பழ பாயாசத்துக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த துண்டுகளை போட்டு ஒரு 1/4 கப்பு பால் போட்டு 1-2 அரைச்சிக்குவோம். வாய்க்கு பாயசத்தில் பல்ப்பு கடிபடும்போது அட்டகாசமான சுவையை தரும். சும்மா ஒரு 2 திருப்பிக்குவோம். பாயசம் நல்லா ஆறி இருக்கணும். ஒரு 10% வெப்பம் இருக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதை அளந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 கப்பு விழுது கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் 1 கப் ஜவ்வரிசி 1 கப் சேமியானா 2 கப் மாம்பழ விழுது அரைச்சது. இதை கலந்து கொடுத்துடலாம். ஏலக்காய் பொடி இப்போயே மனம் அள்ளுது. முந்திரி திராட்சை போட்டு இது நல்லா ஆறிடுச்சு. 1 மணி நேரம் கழிச்சு இப்போ நான் கப்பில் விடுறேன். இதை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம். அதாவது வெதுன்னும் குடிக்கலாம். ஃப்ரிட்ஜுள்ள வச்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து ஜில்லுன்னு குடித்தாலும் அற்புதமாக இருக்கும் இந்த மாம்பழ பாயசம். எல்லாமே இந்த அளவுகளோடு போடும்போது எந்த இடத்துலையும் தப்பு வராது. மாம்பழம் இது திதிப்பாக இருக்குது. கொஞ்சம் புளிப்பு இருந்ததுன்னா நீங்கள் 2.5 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். குழந்தைங்க, பெரியவங்க, நீரிழிவு நோயாளிகள் தவிர்த்து எல்லாருமே இதை குடிக்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.